இடையில கொஞ்சம் பேசுனதுனால முடிஞ்சு போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே ஓகே. கிளப் ரூல்ஸ்ல நெட் லைஃப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லேப்ஸ் ரேஷியோ பார்க்கணுங்க இருக்கு. இந்த சார்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா லேப்ஸ் ரேஷியோ பார்க்க வேண்டியது கிடையாது. ஏப்ரல் மாதத்திலிருந்து கடந்த 2022 23ல ஏப்ரல் மாதத்துல பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அவரு ஏ மீன்ஸ் 18, எம் மீன்ஸ் மே, ஏ மீன்ஸ் ஏப்ரல், எம் மீன்ஸ் மே, ஜே மீன்ஸ் ஜூன். ஏப்ரல் மாசத்துல மந்த்லி டியூ போட்டிருந்தாருன்னா 18 தவணை கட்டியே ஆகணும். கட்டி இருந்தா அவர் நெட் நம்பர் ஆஃப் லைஃப்லயும் அந்த பாலிசி ஆட் ஆகிக்கும், லேப்ஸ் ரேஷியோவிலையும் வராது. மே மாசத்துல 17 தவணை, ஜூன் மாசத்துல 16 தவணை, ஜூலைல இருந்து செகண்ட் குவார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் போட்டிருந்தா 15 தவணை கட்டணும், ஆகஸ்ட்ல போட்டிருந்தா 14 தவணை கட்டணும், செப்டம்பர்ல போட்டிருந்தா 13 தவணை கட்டணும். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள கொடுத்திருந்தா அக்டோபர் மாசத்துல 12 தவணை கட்டணும், நவம்பர்ல 11 கட்டினா போதும், டிசம்பர்ல போட்டிருந்தா 10 தவணை கட்டிருந்தா போதும். இது ஃபர்ஸ்ட் இயர் லேப்ஸுக்கு உண்டு, நெட் லைஃப் ஆஃப் நம்பருக்கு உண்டு. ஜனவரி டு மார்ச் வரையும் கொடுத்திருந்தா ஜனவரி மாசம் ஒருத்தர் பாலிசி எடுத்திருந்தாருன்னா மந்த்லி டியூவா இருந்தா 9 தவணை கட்டி இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் இயர் லேப்ஸுக்கு 1 வருஷம் கட்டணும், 12 மாசம் கட்டணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா நம்மளுடைய கிளப் மெம்பர்ஷிப் மாசம் ஆரம்பிப்பது செப்டம்பர் மாசம் தான் ஆரம்பிக்குது. எந்த ஒரு பொருளும் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போறப்ப அன்னைக்கு தேதி குறையும் பிரீமியம் கட்டி இருக்கணுங்கிறதா ஆஸ் பர் ரூல். அதனால செப்டம்பர் வரையும்னா 9 தவணை கட்டி இருக்கணும். செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர்னா அது வந்துடும். ஜனவரியில இருந்து ஜனவரினா 9 தவணை கட்டணும், பிப்ரவரினா 8 கட்டணும், மார்ச்னா 7 கட்டுனா போதும். மார்ச் மாசம் ஒருத்தர் 2023 போன மார்ச்ல பணம் கட்டி இருந்தாருன்னா, பாலிசி போட்டிருந்தாருன்னா அவர் இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் வரையும் பிரீமியம் கட்டி இருந்தா போதும். இது எதுக்காக சொல்றேன்னா பாதி பேர் 1 வருஷம் பிரீமியம் கட்டணும்னு சொல்லி கஸ்டமர் பணம் கட்டாம கையில இருந்து வட்டிக்கு வாங்கி வைத்த கட்டி வாயை கட்டி நகையை கட்டி இந்த கிளப் மெம்பர் ஸ்டேட்டஸ் வாங்கணுங்கிறதுக்காக போட்டு கட்டிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த காசு இப்ப சொல்றேன். அதனால அக்கா சொன்னது கூட என்னைக்குமே நான் அக்கா பேச்ச மீறது இல்ல. இந்த வட்டம் மீறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. டைமும் இல்லாதனால நான் தான் டயத்துக்கு முடிப்பேன்னு தெரியுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். குவார்டர்லியா இருந்தா 6 தவணை கட்டணும். ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர் 5 தவணை கட்டணும், ஃபோர்த் குவார்டர்னா தேர்ட் குவார்டர்னா 4 தவணை கட்டணும், ஜனவரி டு மார்ச்னா 3 தவணை கட்டணும். ஆஃப் இயர்லியா இருந்தா ஃபர்ஸ்ட் குவார்டரும் செகண்ட் குவார்டரும் 3 ஆஃப் இயர்லி கட்டணும். அக்டோபரும் ஃபோர்த்தும் தேர்டும் ஃபோர்த்தும் கட்டினா 2 தவணை கட்டினா போதும். ஆஃப் இயர்லி 1 வருஷம் முடிஞ்சிடும். இயர்லியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவார்டரும் செகண்ட் குவார்டரும் 2 தவணை கட்டினா மட்டும்தான் நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ்க்கு அந்த பாலிசி எடுத்துக்குவாங்க. தேர்டும் ஃபோர்த்தும் 1 தவணை கட்டி இருந்தா போதும். இதை நீங்க குருட்டு மனப்பாடமா உட்கார்ந்து எஃப்இபி எடுத்து ஒரு லிஸ்ட எடுத்து எஃப்இபி என்ன வருது, எத்தனை தவணை கட்டி இருக்கீங்கிறத நீங்க செக் பண்ணீங்கன்னா கிளப் மெம்பர் லேப்ஸ்ல எதுவுமே நடக்காது. அப்படி நான் சொன்ன மாதிரி செஞ்சு எனக்கு கிளப் வரலன்னு சொன்னீங்கன்னா அந்த வருஷம் என்ட்ரியா இருந்தா அடுத்து 3 வருஷத்துக்குரிய அலவன்ஸ் காசை நான் தர்றேன். தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் ரூலு, இதுதான் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, லேப்ஸ் ரேஷியோ பாக்குறதுக்கு இது இருந்தா போதும். 1 வருஷம் கட்டி இருக்கணும். எல்லாமே 1 வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் லேப்ஸ் கட்டி இருந்தா போதும். எது வரையும்? ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் வரையும் தான் 12 தவணை கட்டி இருந்தா லேப்ஸ் ரேஷியோ 15% லேப்ஸ் ரேஷியோல வராம போகும். அக்டோபருக்கும் தேர்ட் குவார்டரும் ஃபோர்த் குவார்டரும் மந்த்லி போட்டீங்கன்னா நான் என்ன ஃபர்ஸ்ட் சார்ட்ல போட்டனோ அதே சார்ட்டே வந்துடும். அதே மாதிரி குவார்டர்லியா இருந்துச்சுன்னா 1 வருஷம் பிரீமியம். பாருங்க, தேர்ட் குவார்டர்ல போட்டிருந்தீங்கன்னா 3 தவணை பிரீமியம் கட்டி இருந்தா போதும். 3 தவணைனா 9 மாத தவணை கட்டி இருந்தா போதும் குவார்டர்லி போட்டிருந்தா. இதுதான் உண்மை. அதனால நான் வந்து 1 வருஷம் பிரீமியம் கட்டணும், அதனால எனக்கு வந்து கையில பாஸ் கட்டல, கிளப் மெம்பர் லேப்ஸ் 15% மேல போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துட்டு தகுந்த மாதிரி பாலிசிதார்கிட்ட பணத்தை வாங்குங்க. இல்ல முடிஞ்சா பாலிசியை கொஞ்சம் லேட்டா தரேன்னு சொன்னா வாய்ப்பு இருந்தா கட்டிட்டு பணத்தை வாங்கிக்கிங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போட்டேன்.